சரி, என்னன்னு தெரியல. இதோட செகண்ட் டைம் கட் ஆயிடுச்சு. கட் ஆச்சுனாலும் இதே இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இதுக்கு லாஜிக் பார்த்தோமா, எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட 3 மைனஸ் பண்ணால் அந்த நம்பர் கிடைச்சிது. இந்த ரெண்டுலேயுமே அதுக்கு இதே லாஜிக்கில் ஆன்சர் கிடைச்சிது. ஸோ இதே லாஜிக்கை இதுக்கு போட்டு பார்த்தா 36 வருமா? -3 பண்ணால் 33. இதோட ஆன்சர் வந்துட்டு 33. நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸும் நம்பர்ஸும் இருந்துச்சு அப்படின்னா, லைக் ரெண்டுமே ரோ வைஸ் தான் வரணும், ரெண்டுமே காலம் வைஸ் தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆல்ஃபபெட் ரோ வைஸ் வந்துட்டு நம்பர்ஸ் காலம் வைஸ் வரலாம், இல்லை நம்பர்ஸ் ரோ வைஸ் வந்துட்டு ஆல்ஃபபெட் காலம் வைஸ் வரலாம், எப்படி வேணா வரலாம். இந்த கேஸ்ல பாருங்க, ஏபிசி, இந்த ரோ ஃபுல்லா ஏபிசி இருக்கு கரெக்டா? அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லா ஏபிசி இருக்கு கரெக்டா? ஸோ இந்த ரோல ஏ இருக்கு, பி இருக்கு. இங்க என்ன வரும்? சி வரும். நெக்ஸ்ட் அதே நம்பர்ஸ் பாருங்க, 7 காலம் வைஸ் பாருங்க. 7 இருக்கு, 4 இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 28 கிடைக்குது. அதே மாதிரி இங்க 3 இருக்கு, 15 இருக்கு தேர்ட் காலம்ல. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 45 கிடைக்குது. அப்ப இங்க என்ன வரும்? 5 இன்டூ 2 10 வருமா? நம்ம என்ன பார்த்தோம், அங்க சி வரும்னு பார்த்தோம். இப்ப 5 இன்டூ 2 10 பார்த்தோம். ஸோ ஆன்சர் வந்துட்டு 10C. ஓகே, இது எல்லாருக்கும் ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோல 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அது என்ன லாஜிக் ஃபார்ம் பண்ணி ஏதாச்சும் ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி இல்லை, 3 நம்பர்ஸ்க்குமே எப்படியாவது ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லாஜிக் சேம் லாஜிக் தான் செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் இருக்கும். அதை நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். நேத்தே இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, தேர்ட் ரோலையும் கொஷின் மார்க் இருக்கும். அந்த சேம் லாஜிக்கை ஃபாலோ பண்ணி தான் தேர்ட் ரோக்கும் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த நம்பர்ல என்ன லாஜிக் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ இல்லை செகண்ட் ரோ ஏதாச்சும் ஒன்றுல என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல 67, ஃபர்ஸ்ட் நம்பரை 3ஆல இன்டூ பண்ணியிருக்காங்க. 3ஆல இன்டூ பண்ணா நம்மளுக்கு 201 கிடைக்கும். அது கூட செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா 25, அதை 4ஆல இன்டூ பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 25 இன்டூ 4 நமக்கு 100 கிடைக்கும். ஸோ 201ல இருந்து 100 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 101 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரோக்கு. செகண்ட் ரோக்கு பாருங்க,
55 ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர் 55, அதை 3ஆல இன்டூ பண்ணியிருக்காங்க. 165. எகெயின் 17 4ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 28 68. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 97. அதே லாஜிக்கா தேர்ட் ரோ 45 into 3 135. அது கூட 19 into 4 76. ஸோ ஆன்சர் வந்துட்டு 59. கிளியரா? இது எப்படி வந்துச்சுன்னு கிளியரா? இருக்கீங்களா எல்லாரும்? கேக்குதா நான் பேசுறது? ஓகே, எகெயின் ரிப்பீட். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஓகேவா? இந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான். இது வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கும். ஏதாச்சும் ஒரு லாஜிக் வச்சு இந்த 3 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் வந்திருக்கும். இல்ல சில டைம் வந்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு டிஃபரன்ஸ் நம்ம போன டைம் பார்த்தோம் இல்லையா? நேத்து பார்த்த சம்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஒரே டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 9 சம்திங் மைனஸ் பண்ணா செகண்ட் நம்பர் கிடைச்சது. அதுல இருந்து 9 பிளஸ் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைச்சது. நம்ம நேத்து இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம் அதுல. ஆனா இந்த சம்ல பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, 67 ஃபர்ஸ்ட் நம்பர், ஓகேவா? 67 கூட 3 இன்டூ பண்ணி செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் நம்பர் 25 கூட 4 இன்டூ பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 3 மைனஸ் செகண்ட் நம்பர் இன்டூ 4. அதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் 67 இன்டூ 3 எவ்வளோ? 201. எகெயின் 25 இன்டூ 4 100. ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 101 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 3 மைனஸ் செகண்ட் நம்பர் இன்டூ 4, ஓகேவா? பண்ணா நம்மளுக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதுதான் இதோட லாஜிக். எகெயின் செகண்ட் ரோ பாருங்க, 55 இன்டூ 3 165 கிடைக்குமா? 17 இன்டூ 4 68 கிடைக்குமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 97. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 3 மைனஸ் செகண்ட் நம்பர் இன்டூ 4, 97. கரெக்டா? இப்போ தேர்ட் ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 45 இன்டூ 3 135 கிடைக்குமா? அது கூட செகண்ட் நம்பர் என்ன? 19 இன்டூ 4 76. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இப்போ கிளியரா? மைனஸ் பண்ணி பார்த்தா கிளியரா? ஓகே. ஸோ இந்த லாஜிக் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 3 மைனஸ் செகண்ட் நம்பர் இன்டூ 4 பண்ணா ஆன்சர் தேர்ட் நம்பர் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். அதுதான் இதோட லாஜிக். அதை தேர்ட் ரோல் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஜான்சி ராணி இப்ப கிளியரா? உங்களுக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, சரி. இதோட மிஸ்ஸிங் நம்பர்ஸ் முடியுது. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் டாபிக்ஸ் பார்த்துருக்கோமோ அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஓபன் பண்ண டயஸை க்ளோஸ் பண்ணா எந்தெந்த ஃபிகர்ஸ்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லுங்க.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? இதுல வந்துட்டு 4க்கு 1 ஆப்போசிட்டா? 4க்கு 1 ஆப்போசிட், 6க்கு 2 ஆப்போசிட், 5க்கு 3 ஆப்போசிட். கரெக்டா? இதுல பாருங்க 4ம் 1ம் ஆப்ஷன் ஏல, இந்த ஏ ஆப்ஷன்ல 4ம் 1ம் ஃபிகர் ஏல 4ம் 1ம் ஆப்போசிட்ல இருக்கிறது, ஆனா அட்ஜசன்ட்ல இருக்கு. ஸோ இது வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 6 3 1 ஆப்போசிட்ல இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது வரலாம். நெக்ஸ்ட் 1 5 6 இதுலயும் அப்படிதான், ஆப்போசிட்ல இருக்கிற நம்பர்ஸ் எதுவும் இல்லை, வரலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, 6ம் 2ம் நம்ம ஆப்போசிட்ல இருக்கும்னு பார்த்தோமா? இதுல 6 2ம் அட்ஜசன்ட்ல வந்திருக்கு. ஸோ வராது. ஸோ இதுக்கு வந்துட்டு டி தான் ஆன்சர். ஒன்லி பி அண்ட் சி. நெக்ஸ்ட் பி வராது, ஆப்ஷன் பி வராது, டி தான் ஆன்சர். ஆப்ஷன் பில டியும் கொடுத்துருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது பாருங்க, இன்க்ரீஸ் ஐ மீன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? நான் இப்படி பார்க்குறேன் பாருங்க, 136க்கும் 145க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 9ஆ, அண்ட் 145க்கும் 163க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 18. ஸோ இதை வந்துட்டு நம்ம 9ஓட மல்டிபிள்ஸாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாமா? கெஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கு, இங்கே 18னா இங்கே 27 இருக்கும். கரெக்டா? 36 இருக்கும். நெக்ஸ்ட் இதை செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே 45 வருதா, இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 45 வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை இதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு 45 வந்துச்சுன்னா இது 9ஓட மல்டிபிள்ஸ் தான். நெக்ஸ்ட் இதையும் செக் பண்ணி பாருங்க. இப்படி நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 190, ஏன்னா இது 9ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ இங்க வந்துட்டு 27 இருக்கும். இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குமான டிஃபரன்ஸ் வந்து 36 இருக்கும், 45 இருக்கும், 54 இருக்கும். ஓகே, இதோட ஆன்சர் வந்துட்டு 190. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுவும் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஜஸ்ட் நடுவில் 1, இது வந்துட்டு ரோ காலம் வைஸ் பார்க்கணும். காலம் வைஸ் 3ஐயும் 2ஐயும் ப்ளஸ் பண்ணா உங்களுக்கு 5 கிடைக்குதா? இது கியூப் தெரிஞ்சதுனால உங்களால கெஸ் பண்ண முடியும் கியூப் நம்பர்ஸ். ஓகேவா? 5ஓட கியூப் தான் 125. ஸோ அந்த 5ஐ கியூப் பண்ணி 125 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 4 + 3 7ஆ, அந்த 7ஐ கியூப் பண்ணி 343 போட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இங்க 216 இருக்கு. ஓகே ஓகே, ஆமாங்க, ஆமா, அப்படிதான் வரும். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, அதே மாதிரி இங்க 6 வரணும். 6 கியூப் தான் 216. கரெக்டா? ஸோ 5 கூட என்ன நம்ம ஆட் பண்ணா 6 வரும்னா 1. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, பேப்பர் கட் அண்ட் ஃபோல்டிங். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
எல்லாரும் மறந்து போயிட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்றது இல்ல எல்லாரும். சரி, ஓகே. இதுக்கு வந்துட்டு பாருங்க, இங்க கட் பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு கட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு இப்படி மடிச்சு தான் கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி இதை எடுத்து விட்டோம்னா இங்க வருமா? இப்படி வரும், இங்க ஒரு இது வரும். அதே மாதிரி இதை இப்படி மடிச்சுட்டு இருக்காங்களா, நம்ம இப்படி எடுத்து விட்டா அப்படியே இதை இப்படி எடுத்து விட்டா இப்படி வரும். இங்க ஒரு இது வரும், அகைன் இங்க ஒரு இது, இங்க ரவுண்டு. ஆப்ஷன் ஏல இங்க ரவுண்ட் இருக்கு. ஒருவேளை இதை மடிச்சு இப்படி இங்க இருக்கு இல்லையா, இதை இப்படி கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரவுண்ட் வரும். நம்மளுக்கு ரவுண்டு கட் பண்ணவே இல்லை, இதை இப்படி கட் பண்ணவே இல்லை, இங்கதான் கட் பண்ணிருக்காங்க. இது ஜாயிண்டோட சேர்ந்து இங்க வருது. ஓகேவா, இந்த செமி சர்க்கிள். ஸோ ரவுண்ட் வராது. இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க, ஃபிகர் கம்ப்ளீஷன். அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் கம்ப்ளீஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை எடுத்துக்கோங்க. இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, ஆனா ஷேட் ஆயிருக்கு. இங்க என்ன ஃபிகர் இருக்கோ அதே இங்க இருக்கு, ஷேட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்படி பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சோம் கீழே. இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. கரெக்டா? எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? ஓகே. நெக்ஸ்ட் மிரர் இமேஜ். எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு சி தான். நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எம்பெடட் ஃபிகர். இந்த ஃபிகர் வந்துட்டு இந்த 4 ஃபிகர்ஸ்ல எதுக்குள்ள எம்பெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே, சூப்பர். இதோட ஆன்சர் வந்துட்டு சி. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் இது பாருங்க, ஃபைண்ட் ஆட் நம்பர் பேர். இதுல ஒரு பேர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், மத்த எல்லா பேரும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பேர் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இல்ல, எதுவுமே கரெக்ட் இல்ல இது வரைக்கும் வந்த ஆன்சர்ஸ். ஓகே. சரி, ஓகே. இப்ப பாருங்க, 8 இருக்கு. 8ஓட ஸ்கொயர் என்ன? 64. 64ல இருந்து 8 இருக்கு, 8ஓட ஸ்கொயர் வந்துட்டு 64. 64ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 62. நெக்ஸ்ட் அதே 10க்கு பாருங்க, 10ஓட ஸ்கொயர் என்ன? 100. அது அப்படியே வந்திருக்கு. இது 14. நெக்ஸ்ட் 14 ஸ்கொயர் என்ன? 196. அதுல இருந்து -2 பண்ணா நமக்கு 194. 12ஓட ஸ்கொயர் என்ன? 144. அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணா 142. ஸோ இந்த மூணுமே ஒரு லாஜிக்ல வந்திருக்கு.
ஸ்கொயர்ஸ் கூட -2 பண்ணி ஆன்சர்ஸ் போட்டிருக்காங்க பக்கத்துல. ஆனா இந்த 10 மட்டும் அப்படியே ஸ்கொயர் அப்படியே போட்டாங்க. ஸோ இதுதான் ஆல் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நல்லா கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. நல்லா கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டினை படிங்க. ஆப்போசிட் கேட்கல, கொஸ்டின்ல அட்ஜசன்ட் கேட்டிருக்காங்க. ஃபோருக்கு அட்ஜசன்ட், ஃபோருக்கு பக்கத்து ஃபேஸஸ்ல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இது வரைக்கும் இந்த கொஸ்டின் பார்த்ததில்ல இல்லையா? இந்த மாதிரி ஃபோர் அட்ஜசன்ட்ல கேட்டு பார்த்ததில்ல. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு டயஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 3யும் 5யும் காமனா இருக்கா இதுல? இதுல இருந்து என்ன தெரியுது? 4க்கு ஆப்போசிட் 7 இருக்கும்னு தெரியுது நம்மளுக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டயஸ் ஒரு பொசிஷனோட ஒரு டயஸோட ரெண்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு நம்பர் காமனா இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆப்போசிட்னு பார்த்தோமா நம்ம டயஸ் பார்க்குறப்ப? ஸோ அந்த வகையில 4ம் 7ம் ஆப்போசிட்ல இருக்கும். நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? வில் கம் ஆன் அட்ஜசன்ட் ஃபேஸஸ். அப்போ 4ம் 7ம் அட்ஜசன்ட்ல வராது, ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கும். இந்த ஒரு இதை வச்சே ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் 7 இருக்குன்னு பாருங்க. ஏ, பி, சி. ஸோ மற்ற ஆப்ஷன் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு, டி இருக்கு. ஸோ டி தான் ஆன்சர். 7 அண்ட் 6 வராது, ஏன்னா அவங்க கேட்கறது வந்துட்டு அட்ஜசன்ட்ல எது இருக்கும்னு கேட்குறாங்க. கரெக்டா? இந்த ஒரு டயஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6 அண்ட் 5, 6ம் 5ம் அட்ஜசன்ட்ல இருக்கும். 6, 5 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. ஓகே, இதோட ஆன்சர் வந்துட்டு 2, ஆப்ஷன் 2 தான். சரி, ஓகே. இதோட இந்த கொஸ்டின் முடியுது. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் முடியுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் எடுத்துட்டு போகலாம். இப்போ நம்பர் சீரீஸ் முடிச்சிருக்கோம். ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் நெக்ஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் வந்துட்டு ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து வரும். அது கூட டீகோடிங், கோடிங், டீகோடிங், அதெல்லாமும் அனலாகி, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுவும் சேர்ந்து முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ கோடிங் டீகோடிங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல இந்த தேர்ஸ்டே, வெனஸ்டே அதெல்லாம் கொடுத்து ஒரு டைம் கேட்டாங்க இல்லையா? நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ன லாஜிக்னு பார்த்துட்டு நம்ம போடுற மாதிரி வரும். அதுல வபிள்ஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்னு நினைக்கிறேன். வபிள்ஸ் இருந்ததெல்லாம் ஒரு 40 சம்திங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வரதெல்லாம் கோடிங் டீகோடிங்ல வந்துடும். நம்மளுக்கு வந்துட்டு கோடிங் டீகோடிங் பார்த்தா தான் அதெல்லாம் நம்ம போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், அது கூடயே வந்துட்டு முடிச்சுட்டு சீக்கிரமா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் முடிச்சுட்டு ஆல் டைப்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கொடுங்க மேம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா ராஜி? எல்லா டைப்லேயும் 5 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு கேட்குறீங்களா? ஆல்பபெட் சீரிஸ் டைஸ் இனிமே தான் நம்ம வந்துட்டு அது அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம நம்பர் சீரிஸ் மட்டும் முடிச்சு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஆல்பபெட் வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
அது பார்த்துட்டு அப்படியே டீகோடிங் அது சம்பந்தமா வர எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் அது ஃபுல்லா முடிச்சிடலாம். இப்ப ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்ப போய் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாமே இது வரைக்கும் முடிச்ச டாபிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பிவைக்யூ கிளாஸா இன்னைக்கு? இருக்கு, பிவைக்யூ கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ.